நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாளிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் குறிப்பாக அன்னையினுடைய பேராலயத்தை நோக்கி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நிறைவேறும்படியாகவும் உடல் உள்ள நலனை தந்து உங்களை வழிநடத்தும்படியாகவும் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறும்படியாகவும் இன்றைய திருப்பலியிலே சிறப்பான முறையில் ஒப்பு கொடுத்து செபித்துக் கொள்வோம். இணைச்சட்டம் 31:8 இப்படியாக படிக்கிறோம்: ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், உன் அருகில் இருப்பார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எப்பொழுதும் நம் உடனிருந்து வழிநடத்துகின்ற அன்பு தெய்வத்துக்கு இந்த வேளையிலே நன்றி சொல்லுவோம். தாயாம் திரு அவையானது இன்று ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகிறது. ஆண்டவர் உடனிருக்கிறார். அவருடைய அன்பையும் தியாகத்தையும் தனது உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையிலே வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூயம் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்தும் மகிழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு
ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 110. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீ என் வலப்பக்கம் வீற்றிரும் என்றுரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகும் அது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்று கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்கள் நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு சகோதரர் ஒருவர் ஒரு நாயை கூட்டிட்டு போகிறார். வீட்டில் வளர்க்கிற நாய், ரொம்ப காஸ்ட்லியான நாய் நினைக்கிறேன். அழைத்து கொண்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் அந்த நாயை விட்டுட்டு நடக்கிறான். திரும்பி பார்க்குறான், அந்த நாய் வரலை. உடனே அது ஆக்ஷன் பண்ணுது. குப்புறப்படுத்திக்கிட்டு கால் 2 மேலே தூக்கிக்கிட்டு தலையை இப்படி அசைக்குது. உடனே இவர் கிட்ட போகிறார். கிட்ட போய் அந்த நாயை அப்படியே லைட்டாக அப்படி செல்லமாக அது தலையில் தட்டி கொடுத்து வான்னு சொல்லி வைத்திருந்த பெல்ட்டை வச்சு அழைச்சிட்டு போகிறார். அழைத்து போகின்ற அந்த சமயத்தில் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஒரு தெருநாய் அதே போல் ஓடி வருகிறது. அவருக்கு முன்னால் 2 கால்களையும் அப்படி குப்புறப்படுத்தி கொண்டு 2 கால்களையும் தூக்கி கொண்டு தலையை ஆட்டுகிறது, அசைக்கிறது. காரணம், என்னையும் உன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல். இது ஒரு புறம். ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். மனது வலிக்கின்ற ஃபோட்டோ, அது படம். அது அந்த ஃபோட்டோவில் தலைப்பு எழுதியிருக்கிறது பள்ளிக்கூடம் அப்படி என்று எழுதியிருக்கிறது. அதற்கு கீழே அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பிக்சர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னை விட்டுட்டு போயிடாதப்பா. அப்பா பையனை ஸ்கூலில் விடுறார், என்னை விட்டுட்டு போயிடாதப்பான்னு பையன் அழுகிறான். ஒரு பக்கம் அந்த பள்ளிக்கூடம் போட்டிருக்கிற, மறுபுறம் முதியோர் இல்லம் போட்டிருக்கிறது தலைப்பு. அதில் பையன் இந்த பக்கம் நிற்கிறான், அப்பா அந்த பக்கம் நிற்கிறார். அப்பா சொல்கின்ற வார்த்தை, அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதப்பா. எனது மனதை வலிக்கின்ற அது படம். இது இரண்டுமே ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் அனைவருமே நாம் இயங்குகின்றோம். இதுதான் அழகான பாடம். அது இன்றைக்கு நம்ம விழா கொண்டாடுகிறோம், ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்த பெருவிழா. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது அன்பையும் பாசத்தையும் தியாகத்தையும் தந்த விழாதான்
இந்த விழா. எந்த ஒரு மனிதனும் கலங்கி போய்விடக்கூடாது, அவனை அப்படியே விட்டு விட்டு போய்விடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். அதன் அடையாளம் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா. கிபி 13ஆம் நூற்றாண்டிலே புனித ஜூலியானா ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இந்த விழாவை கொண்டாடியாக வேண்டும் என்று சக துறவிகளிடம் பேசுகிறார், மற்ற ஆயர்களிடத்தில் பேசுகிறார். கடைசியில் திருத்தந்தையிடம் போய் கூட பேசி இந்த விழா உலகமெங்கும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் பேரிலே இன்று நாம் அந்த விழாவினை கொண்டாடுகிறோம். இந்த விழா என்ன செய்தி சொல்லுகிறதுங்க? இந்த விழா நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது? அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற செய்தி. ஆண்டவருடைய உடனிருப்பு, நற்கருணை, கடவுளுடைய பிரசன்னம். நான் உன்னோடு இருக்கிறேன். அதன் அடையாளமாகத்தான் ஆண்டவர் தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னத்தை குறித்து காட்டுகிறது. ஆண்டவருடைய உடனிருப்பை நமக்கு குறித்து காட்டுகிறது. அதன் அர்த்தம்தான் இந்த நற்கருணையுடைய கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கின்றோம். திடீரென்று இந்த நற்கருணை சமயத்தில் கடவுள் தனது உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கின்ற சமயத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்க, இது ஒரு நீண்ட பயணம். பைபிளில் படிக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு, இது ஒரு நீண்ட பயணமாக பார்க்கிறோம். நன்றாக கொஞ்சம் உற்று கவனியுங்கள். எல்லாம் பைபிள். நான் பேசுகின்ற வார்த்தைகள் பொய்யாக கூட இருக்கலாம். நான் இப்பொழுது சொல்ல போகின்ற வார்த்தைகள் விவிலியத்திலிருந்து தான் சொல்ல போகிறேன். கடவுளுடைய பிரசன்னம். தொடக்க நூல் 1-2 அதிகாரத்தில் பார்க்கிறோம், கடவுளுடைய ஆவியானவர் நீர் திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போதான் முதலாக இந்த உலகத்திலே கடவுளுடைய பிரசன்னம் தோன்றுகிறதுங்க. நீர்த்திரளின் மேல் கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு கடவுளுடைய பிரசன்னம் கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் செய்கிறது. தொடக்க நூல் 3 அதிகாரம் 8வது வசனம், கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து விட்டார், பாவம் செய்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மரத்து கீழே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். 3 அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய காலடி ஓசை கேட்டு அப்படின்னு படிக்கிறோம். கடவுளுடைய ஆவியானவர் தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்த பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு இப்பொழுது காலடி ஓசையாக மாறி போகிறது. அதன் பிறகு அப்படியே பயணம் செய்கிறது, விடுதலை பயணம். 3 அதிகாரம் 4வது வசனத்தில், எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் இஸ்ரேல் மக்களை மீட்கவில்லை. உடனடியாக ஒரு இடத்திலே மோய்சன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. 3 அதிகாரம் 4வது வசனம், அருகிலே செல்கிறார். மோய்சன், உன்னுடைய காலணிகளை கழற்றி விட்டு வா என்று சொல்லுகிறார். அந்த எரியும் முட்புதர் தீந்து போகவில்லை, அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அதன் பிறகு பார்க்கிறோம், அந்த மக்களை எல்லாம் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மோய்சன் அழைத்து போகிறார். 13 அதிகாரம் 31வது வசனத்தில், மேகத்தூண் நெருப்புத்தூண், பகலிலே மேகத்தூண், இரவிலே நெருப்புத்தூண், தனது பிரசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 17 வரை உள்ள வசனங்கள், கடவுள் மோய்சன் வழியாக 10 கட்டளைகளை கொடுத்து, இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடி, இந்த கட்டளைகளில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஒன்றாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாகவே புரியும். தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்த கடவுளுடைய பிரசனம் காலடி ஓசையாக மாறி போகிறது. அதன் பிறகு எரியும் முட்புதரிலே கடவுளுடைய பிரசன்னத்தை பார்க்கிறோம். 10 கட்டளைகள் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 40வது அதிகாரம் 34வது வசனத்தில், சந்திப்பு கூடாரத்தை அமைக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் மோய்சன் அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு அருகில் செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, யோசுவா புத்தகம் 3 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. எரிக்கோ மதில் சுவரை உடைத்து விட்டு அவர்கள் பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை அடைய வேண்டும். இப்பொழுது அதற்கு முன்பாக யோர்தான் ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த தண்ணீரை கடந்து போக வேண்டும், இந்த ஆற்றை கடந்து போக வேண்டும். இவர் கொண்டும் புரியவில்லை. அழகான யோசனை யோசுவாவுக்கு தோன்றுகிறது. என்னவென்றால்,
4 குருக்களை அழைக்கிறார். 4 குருக்களை அழைத்து இந்த உடன்படிக்கை பேழை, இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள தான் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை வைத்திருந்தார்கள். இந்த உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் சென்றதோ அங்கே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது போரில்லை. காரணம், அங்கே கடவுளுடைய பிரசனம் இருந்தது. அதனால்தான் அந்த உடன்படிக்கை பேழை 4 குருக்களை எடுத்து வர சொல்லுகிறார். முதலிலே நீங்கள் ஆற்றிலே இறங்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 4 குருக்களும் கடவுள் பிரசனம் இருக்கின்ற அந்த உடன்படிக்கை பேழையை ஆற்றுக்குள்ளே எடுத்து இறங்குகிறார்கள். என்ன ஒரு அதிசயம்! அது இரண்டும் மதில் சுவர் போல அந்த தண்ணீர் பிரிந்து அவர்களுக்கு வழிவிடுகிறார். அதன் பிறகு அரசர்கள், முதல் அரசர்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம், சாலமோன் மன்னன் ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டுகின்றான். எங்கெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்றார்களோ அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள இருந்த அந்த 10 கட்டளைகளை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டி அந்த திரு தூயகத்திலே வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சற்று அப்படியே கொஞ்சம் அலசி பாருங்களா. நீர் திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்த கடவுளுடைய பிரசனம். அடுத்ததாக எரியும் முட்புதரிலே இருந்தார். மக்களோடு மக்களாக கடந்தார். விடுதலை பயணம் 3:7 படிக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்களால் கண்டேன், இதோ கீழே இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன். மக்களோடு மக்களாக இருந்த பிரசனம், தொடக்கத்தில் காலடி ஓசையாக இருந்த பிரசனம், அடுத்தது 10 கட்டளையாக இருந்த கடவுளுடைய பிரசனம். அதன் பிறகு பார்க்கிறோம், எங்கெல்லாம் இடி முழக்கம் இருந்ததோ அங்கெல்லாம் கடவுள் அவர்களுடைய இடி முழக்கத்தின் வழியாக பேசினார். எங்கே மின்னல் சென்றதோ அந்த மின்னல் வழியாக கடவுள் பேசினார், பிரசனத்தை கொடுத்தார். எங்கே புகை மூட்டம் இருந்ததோ அங்கே அந்த புகை மூட்டம் வழியாக கடவுள் தனது பிரசனத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். இது பழைய ஏற்பாட்டில் கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஒவ்வொரு வேளையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலும் தனது பிரசனத்தை கடவுள் கொடுத்து கொண்டிருந்தார். இது மறைமுகமாக கடவுள் நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். புதிய ஏற்பாட்டில் யோவான் 1:14 அழகாக படிக்கின்றோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். மறைமுகமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கடவுளுடைய பிரசனம் இப்பொழுது இயேசுவாக வெளிப்படையாக அந்த உலகத்தில் இயேசுவாக உருவெடுக்கிறது. அதுதான் கடவுளுடைய பிரசனம். அதன் பிறகு லூக்கா நற்செய்தி 22:14 படிக்கிறோம், தனது உடலையும் இரத்தத்தையும், அந்த இறுதி ராவுணவில் உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்வு, தனது உடலையும் இரத்தத்தையும் உணவாக நமக்கு கொடுக்கிறார். இது நினைவாக செய்யுங்கள். தனது பிரசனத்தை கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி வெளிப்படையாக கடவுள் தனது பிரசனத்தை கொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் இப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் கடைசியாக கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 6 இறைவசனம் 19 பார்க்கிறோம், உங்கள் உடல் பரிசுத்தாவி தங்குகின்ற ஆலயம் என்று தெரியாதா? நீர் திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்த கடவுளுடைய பிரசனம் இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய பிரசனம், இதுதான் நற்கருணையுடைய பிரசனம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இப்படி தனது உடனிருப்பை கொடுத்து அன்பையும் தியாகத்தையும் கொடுத்து கொண்டு தனது வாழ்வையை நமக்காக தந்த ஆண்டவர் இயேசுவை நாம் எப்படி வாழப்போகிறோம், எப்படி வெளிப்படுத்த போகிறோம், அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்ற செய்தி. தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவசனம் 27, மானிடரை ஆண்டவர் தனது சாயலிலே படைத்தார். அப்போ ஒவ்வொரு இடத்திலுமே இயேசு இருக்கிறார், ஒவ்வொருவரும் இயேசுவாக இருக்கிறார்கள். எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்தீங்களா? பைபிளுங்க, விவிலியம் சூப்பராக இருக்கும். நீங்கள் படிக்க படிக்க அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதான் இங்கே மானிடரை தனது சாயலை படைத்த ஒரு இடத்துல மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் அந்த இறுதி தீர்வையில், நடு தீர்வையில் ஆண்டவர் சொல்வார், சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்வார். அப்படி என்றால் ஒவ்வொருவரிடத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்வார். அப்படி என்றால் எவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் அடித்து கொள்கிறோம், ஒருவரை ஒருவர் புரணி பேசி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இயேசு இருக்கிறார், நம்மிடத்தில் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது என்பதனை நாம் மறந்து போய்விட்டு இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் வந்தாரோ அதை துளைத்து விட்டு நிற்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி வாழ வேண்டும்?
கடவுளுடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் நாம் எப்படி வாழப் போகிறோம், அது எப்படி வாழ வேண்டும் என்று திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனம் இதுபோல் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்படி நம்ம வாழ நினைத்தோம் என்றால் நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் மறந்து போய்விட்டோம். தொடக்கத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது உதாரணம். அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றிருந்தார்கள். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. ஏனென்றால் நிலபுலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். உடைமைகள் எல்லாம் பொதுவாக இருக்கும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாதுங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் சமம் அப்படின்னு அப்படி இருந்தாங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க. வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிற. அவன் என்ன இப்படி வாழ்கிறான், நான் ஏன் இப்படி வாழணும்? எவ்வளவு நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரை தொடுங்களாம், எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ நடக்குதுங்க. நம்ம கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடக்கிறது. ஒரு ஆட்டோவில் ஒன்று படித்தேன், சுடுகாட்டு பேயை கூட நம்பு, சொந்தக்கார நாயை நம்பாத. திடுக்கிட்டேன், சத்தியமாக திடுக்கிட்டேங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் இல்லை, இந்த உறவுகள் எல்லாம் எப்படி வாழ்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தில் 3 Cயை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 Cயை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவதாக காஸ்ட்டு. இன்னும் தெரியுங்களா ஒரு விஷயம், அந்த வேளாங்கண்ணியில் நீங்களாம் இப்படி அமர்ந்திருக்கிறீங்களே, ஒரு அழகான விஷயம் இருக்கிறது. அதுதான் நற்கருணை. இந்த நற்கருணை யாரையும் பிரித்து பார்க்காதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திருரத்தமும் நம்மை பிரித்து பார்க்காது. இதுதான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது. பக்கத்தில் உள்ளவன் அவனா இவனா நமக்கு தெரியாது. அந்த மொழி பேசுவானா இந்த மொழி பேசுவானா நமக்கு தெரியாது. இந்த திருப்பலி என்பது ஒரே குடும்பமாக கூடி வந்துடும். அதுதான் கிரேட், அதுதான் சூப்பர், அதாங்க நற்கருணை, அதான் திருப்பலியினுடைய மகத்துவம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். முதலாவது காஸ்ட்டு. இன்றைக்கு நிறைய உலகத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாம், அதுவும் குறிப்பாக எந்த நோக்கத்திற்காக எந்த விதையை ஆண்டவர் இங்கே விதைத்தாரோ மறந்து போய்விட்டோம். இரண்டாவது கலர், கருப்பா சிவப்பா, அவன் அந்த இனமா இந்த இனமா, நிறைய விஷயங்களை நம்ம கொடைபிடிக்கிறோம். ஆமாம், அதெல்லாம் பார்க்குறோம். இப்போலாம் சூப்பராக நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். மூன்றாவதாக கேஷ் கலெக்ஷன், மணி. ஆமாம், இந்த 3ஐயும் நீங்கள் ஒழிச்சு கட்டிக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், வாழ்க்கை சூப்பராக போகும். ரோமையருக்கு எழுதிய திருமுகம், அதில் தான் ஆண்டவர் அழகான செய்தியை நமக்கு சொல்லுகிறார். எப்படி வாழ வேண்டும், கடவுளுடைய பிரசனம் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான செய்தியை நமக்கு இங்கு பதிவு செய்கிறார். உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவசனம் 9 - 18 வரையிலும் வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள், அழகாக உங்களுக்கு புரியும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்களா? படிக்கிறதுக்கு இதே போல் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும். இதே போல் இருந்தால் ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு இருக்கான்னு என்னைக்கு நினைக்கிறோமோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழலாங்க. கடைசியாக சாதாரண தண்ணீர் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது தீர்த்தமாக மாறி போகிறது. சாதாரண பூக்கள் இந்த பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது சாமி பூக்களாக, அர்ச்சனை பூக்களாக மாறி போகின்றன. சாதாரண அப்பத்தினால் செய்யப்பட்ட கோதுமை மாவினால் செய்யப்பட்ட அப்பம் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது இயேசுவினுடைய உடலாக மாறி போகிறது. சாதாரண திராட்சை பழத்தினால் பொழியப்பட்ட அந்த சாறு பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது இயேசுவினுடைய இரத்தமாக மாறி போகிறது. அப்படி என்றால் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாம் இயேசுவாக மாற வேண்டும். மாறுறோமா? ரொம்ப கஷ்டம் சாமி, அப்படி தானே மாறணுங்க. அதுதான் கடவுளுடைய உடனிருப்பு, அதுதான் கடவுளுடைய பிரசனம்.
தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருந்த கடவுளுடைய பிரசனம் நம்மிடத்தில் இருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் கேட்போம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த தருணத்திலே நமது வேண்டுதல்களை எல்லாம், தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்கிற திருப்பாடல் வரிகளின்படி எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணி குருத்துவத்திலும், இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எங்களது பொது குருத்துவத்திலும் பிரமாணிக்கமாயிருக்கவும், கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் உயிருள்ள சாட்சிகளாக விளங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அன்று ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கியது போல இன்றைய நாளில் உலக நாடுகளின் தலைவர்களை ஆசிர்வதியும். நீரே ஆசியும் ஞானமும் வழங்கும் அமைதியின் அரசராய் விளங்கவும், போர்கள், சண்டைகள், கலவரங்கள், பயங்கரவாதம், தீவிரவாதம் போன்ற தீங்குகள் யாவும் நீங்க பெற்ற நிம்மதியான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்து பெருந்திரளான மக்கள் வயிறார உண்ணச் செய்த எம் அன்பு ஆண்டவரே, எங்களது நற்கருணை பக்தியானது வழிபாட்டோடு நின்றுவிடாமல் ஏழை எளியவரோடும் தேவையில் இருப்போரோடும் பகிர்கின்ற வாழ்வாக தொடர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளிலே உம் அன்னையின் திருத்தலத்தில் கூடி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்கும் உம் பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபித்து கொண்டிருக்கும் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து ஒவ்வொருவரின் வாழ்விலும் நிறை அமைதியும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஈரான், இஸ்ரேல் நாட்டுகளுக்காக சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம். போர் பதற்றம் அதிகமாக நீடிக்கிறது. அமைதி திரும்ப வேண்டும். நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளிலே அமைதி திரும்ப வேண்டுமாய் சிறப்பான முறையில் வேண்டிக் கொள்வோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். அன்பு தகப்பனே, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று உமக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் பிள்ளைகளுக்குரிய பாசத்துடனே இடத்தில் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய்
ஒரே மனத்தோராய் ஒருமித்து இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இடத்துல எழுப்பியிருக்கிறோம். இதை நிறைவேற்றி தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீர் வாழ உன்னில் நான் மகிழ ஓவந்தே நான் வருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பலியாகவே ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னில் நீ வாழ உன்னில் நான் மகிழ உமக்கே நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறைவுகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்துமை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் தினோர்க்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அன்னுடனும் நாங்கள் நினைவாழி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்ற வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உடலாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உணதாக்கவா. உடலாகிய ஆலயத்தில் உறையவரும் இயேசுவே, உணவாகவா என்னை உருமாற்றவா, உடலாகவா என்னை உணதாக்கவா.
உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் இலை உதிர்வேனே. உன்னோடு இணைந்திருந்தால் கனி தருவேனே. உன்னில் இணையாமல் பிரிந்து சென்றால் இலை உதிர்வேனே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா. உன்னால் உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உண்மையான திராட்சை கொடி நீதானையா. உன்னால் உரமாகி கொடியாகி கனி தந்திடுவே. உன்னை விட்டு நான் பிரியேன், என்னை விட்டு நீ பிரியா. உன்னை விட்டு நான் பிரியேன், என்னை விட்டு நீ பிரியா. நிலையாய் வளர்வேன், நூறாய் கனி தருவேன். நிலையாய் வளர்வேன், நூறாய் கனி தருவேன். உடலாகிய ஆலயத்தில் உறைய வரும் இயேசுவே, உணவாகவா என்னை ஒரு மாற்றவா. உடலாகவா என்னை உணராகவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திருரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.